ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் கேதுவனுடைய சேர்க்கை பற்றி ஒரு 12 நாட்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை 12 நாட்கள் 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றார். 8ல் இருக்கிற சுக்கிரன் கடகத்தில் இருந்து 9ஆம் இடமான சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துக்கு என்ட்ராகிறாரு. ஏற்கனவே மகம் நட்சத்திரத்துல கேது அங்க அங்க இருக்காரு, அவருடைய சொந்த நட்சத்திரம். இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை என்பது 9ஆம் இடத்துல என்ன பலத்தை கொடுக்கிறது? அது பலத்தை கொடுக்கிறதா, வளத்தை கொடுக்கிறதா, நலத்தை கொடுக்கிறதான்னு பார்த்தா குழப்பத்தை கொடுக்கிறதுங்கிறது தான் முடிவு. ஏன் அப்படின்னா, ஒரே ராசியில இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள், இதுல கேதுவு கூட சுக்கிரன் சேருவதால் சுக்கிரன் கேதுவாக மாறிவிடுகிறார். சுக்கிரன் கூட கேது சேருவதனால் கேதுவின் கெடுபலனை சுக்கிரன் செய்கிறார். இப்படிதான் இதுக்கு ரூல்ஸ். அப்ப நம்மளே யோசிச்சு பார்த்துக்கலாம். 9ஆம் இடங்கிறது என்ன? நம்மளுடைய மேல் படிப்பு, பூர்வீகம், அப்பா சம்பந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, வெளிநாடு தொடர்பு, இது எத்தனையோ இருக்கு. இப்ப நம்மளுடைய குலதெய்வம், ஆன்மீகம் எல்லாமே 9ஆம் இடம் தான். அதிர்ஷ்டம் என்பதே 9ஆம் இடத்துல தானே இருக்கு. அப்ப அந்த அதிர்ஷ்டஸ்தானத்துல இந்த கிரகங்கள் 2 பேருமே சேர்க்கை பெறும் பொழுது ஒரு 12 நாட்கள் அப்படிங்கிறது கவனமா தான் இருக்கணும். எந்த விதத்துல கவனமா இருக்கும்? முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட்ல தவறான எண்ணங்களுக்கோ, தவறான முடிவுகளுக்கோ, தவறான செயல் திட்டங்களுக்கோ நாம இடம் கொடுக்கக்கூடாது. 2வதாக நமது குழந்தைகள், நமது கலை திறமைகள், நமது ஆசைகள்னு சொல்லும்போது நாம் ஒரு டீனேஜில் இருக்கிறோம் அப்படின்னா விருப்பப்படுறதையும் குறிக்கும். இதெல்லாம் ஆசைகள். அதே மாதிரி கொஞ்சம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதோ, பூர்வீக சம்மந்தப்பட்டதோ, குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டதோ, தகப்பனார் சம்மந்தப்பட்டதோ, வெளிநாடு சம்மந்தப்பட்டதோ அதையும் எடுத்துக்கலாம். இத்தனை விஷயங்கள்லையும் நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கணும், அல்லது எச்சரிக்கையா பார்க்கணும். இப்ப குழந்தை அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிக்கணும். ஏனென்றால் இந்த சுக்கிரன் ஆசை காட்டி கேதுவால் சூழ்ச்சிக்கு ஆளாகிறார். சுக்கிரன் இயல்பாகவே நமக்கு நல்லவர்தான். அவர் இருக்கக்கூடிய இடம், சேரக்கூடிய கிரகம் கெட்டதை செய்யும். இதுதான் இதுல பலன். இப்போ சுக்கிரன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ சினிமா ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம், விளையாட்டு ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம், என்டர்மெண்ட் ஃபீல்டு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜை வச்சுட்டு செயல்படுறதை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு தனித்திறமைகளையெல்லாம் வைத்து நாம் ஆளப்போகிறோம் இல்லையா? அதில் முடிவுகள் தவறாக போய்விடும். நாம் ஒரு அசால்ட்டாக ஒரு முடிவை நாம் ஆதரிக்கிறோம், அல்லது யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஐடியா சொல்கிறாங்க, அல்லது சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுங்க, சரி அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனேன் அப்படின்னு எல்லாம் போயிடக்கூடாது. இது விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் பழகுவதும் இதை எடுத்துக்கலாம், புது ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறதுலையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தவறான அணுகுமுறைகள், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் போய் யதார்த்தமாக பேசி மார்க்கெட் பண்ணும்போது உங்களை தங்களுடைய வலையில் விழ வைக்கக்கூடிய சக்தி கிட்ட மாட்டிக்கிட்டா உங்களுக்கு அது வீக்னஸ் தானே. உங்களுடைய ஆதாயம் அவங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு லாஸ் தானே. இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை தான் இந்த 12 நாள் நமக்கு கொடுக்கும். அதனால மனம் சார்ந்த முடிவுகள், செயல் திட்டங்கள்,
அடுத்து தொடர் நடவடிக்கைகள். இதுல எல்லாம் இந்த 12 நாட்கள் கவனமாக இருந்துருங்க. அதிகமாக மாற்று சிந்தனையை இப்ப முன்னெடுக்காதீங்க. எந்த விதமான ஒரு கஸ்டமர மாத்துறது, ஒரு தொழில மாத்துறது, இடத்த மாத்துறது, புது ஃபீல்டுல என்டர் ஆகுறது, இது மாரி எதுவுமே இந்த காலகட்டத்தில இது பண்ணாது. இப்ப அது மாரி இப்ப திருமண வயதில இருக்கவங்களுக்கு திருமண நிகழ்ச்சிகள் பார்க்குறாங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு குழப்பம் பண்ணி விட்டுரும். பே பார்க்கறது, பேசுறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேச, பேச, பேச என்ன ஆகும்னா, ஒண்ணுக்கொண்ணு நெகட்டிவ் எனர்ஜி இதாகி, தெரியாமலேயே நாம அவர்களுடைய சூழ்ச்சிக்கு பலியானோம் அப்படின்ற ஒரு அவப்பெயர் வந்துவிடும். அப்ப பாசிட்டிவா இல்ல. அதாவது ஆரோக்கியமாகவும், நமக்கு எல்லா விதத்திலயும் ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும், இந்த சுக்கிரன், கேது சேர்க்கை உறவுகள் சார்ந்தும் அமையவில்லை. பொருளாதாரம் சார்ந்தும் அமையவில்லை. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சார்ந்தும் அமையவில்லை. இந்த 3யும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நாம இந்த நேரத்தில அமைதியா இருந்துக்கலாம். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, சுக்கிரன், கேது உங்களுக்கு திசையோ, புத்தியோ, அந்தரமோ, சூட்சுமமோ நடந்ததுன்னா இது பொருந்தும். மற்றவர்கள் இதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப இந்த நட்சத்திர நாட்கள் அதில வருதான்னு பார்த்துக்கோங்க. 12 நாட்கள்ல அசுவனி மகம் மூலம் பரணி, பூரம், பூராடம். இந்த 6 நட்சத்திர நாட்கள் நமக்கு அதுவும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். இப்ப இந்த சேர்க்கை பலன் அப்படிங்கிறது, சரி எப்படி நாம பாசிட்டிவா மாத்திக்கலாமா? அப்படின்னு கேட்டா, நீங்க அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத விஷயம் எது அப்படின்னா, தெய்வத்திடம் சரணாகதி அடைவது. ஏனென்றால், அங்க தான் நம்ம சுயநலம் இல்லாத சிந்தனை அங்க வேலை செய்யும். அதனால ஆன்மீகம், தெய்வீகம், தெய்வீக கலைகள் இது சார்ந்து பயிற்சி எடுப்பதற்கு நீங்க பயன்படுத்துங்க. தப்பே வராது. அதுலயும் கவர்ச்சி சம்பந்தப்பட்டதுக்கு மனதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சுக்கிரன் என்பது ஆடம்பரம் பிளஸ் கவர்ச்சி. கேது என்பது சூழ்ச்சி. அப்ப இதுல அது ஆன்மீக ஃபீல்டாவே இருக்கட்டும். அதுல பரிசுத்தமா இருக்கான்றது பார்த்துக்கணும். அப்ப இந்த கவர்ச்சி, சூழ்ச்சி சார்ந்த ஒரு உபாதைகளிலிருந்து தப்பிக்கும் வகையில் உங்களை நீங்கள் ஒரு யோகாவுல ஈடுபடுத்திக்கோங்க. தனிமைப்பட்ட ஒரு ஆய்வுகள ஈடுபடுத்திக்கோங்க. அதே மாரி ஸ்பிரிச்சுவல் வேதங்கள் என்ன சொல்லுது? தத்துவங்கள் என்ன சொல்லுது? இந்த மாரி ஆய்வுகள் உங்களுக்கு பலனை தரும். அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் பார்க்கும்போது கூட, நீங்க நம்மளை இழக்கக்கூடாது. அதாவது ஆய்வு மனப்பான்மை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்ப தூய்மை கெடுகிறதுங்கிறது தான் இந்த சுக்கிரன், கேதுனுடைய கான்ட்ரிபியூஷன். அத மட்டும் யோசிச்சு பார்த்து, இந்த நாளை கடத்துங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.